கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மெட்ராஸ் சாம்பாரை மணக்க மணக்க வச்சு கொடுத்தீங்கன்னா, அதோட இந்த மாதிரி அப்பளத்தை நொறுக்கி போட்டு உங்கள் அன்போட ஒரு வாய் உருட்டி கொடுத்தீங்கன்னா, வளையல் இல்லை அதை விட ப்ரெஷியஸ் முத்தமே கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. என்ன பில்டப் ஓவராக இருக்கா? செஞ்சு தான் பாருங்களேன். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கணும். என்னென்ன சேர்த்துருக்கன்றதை அளவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் கொப்பரை தேங்காய், கட்டி பெருங்காயம், கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, சாம்பார் வெங்காயம், முள்ளங்கி, அவரைக்காய், கேரட், பீன்ஸ், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி 1 or 2 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம மறுபடியும் கொஞ்சம் காய்களை சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதனால 1 or 2 விசில்ஸ் தாராளமாக போதும். இப்போ பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜ்ஜீஸ்லாம் நம்ம விசில் விட்டா குழஞ்சிரும். அதனால இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்ச மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா இஞ்சி துருவி சேர்த்துருங்க. அரை ஸ்பூன் வெல்லமும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளவுதான். சாம்பாருக்கு நீங்க எப்பவும் செய்யற யூஸ்வல் தாளிப்பு தான். கூட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா மணக்க மணக்க மெட்ராஸ் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார்ல மனம், திடம், சுவை இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வளையல் கிடைக்குதோ இல்லையோ 100% அப்ரிசியேஷன் உண்டு.